பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக கிறிஸ்து இயேசுடைய பரிசுத்த மாறாத நாமத்தை கொண்டு உங்களை வாழ்த்துகிறேன். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? பல நாள் மாதங்கள் கழித்து மறுபடியும் இந்த ஃபேஸ்புக் லைவ் மூலமாய் உங்களை சந்திக்க தேவன் கொடுத்த மகாபரிய கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். இன்றைக்கு வாழ்வது தேவனுடைய கிருபைதான். அவர் கொடுத்த சுகம் பலத்தால் இன்னைக்கு நம்மளை வாழ வைக்கிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சில வார்த்தையை கொண்டு நான் உங்களோடு கூட பேச நான் விரும்புகிறேன். நான் ஏன் தேவனுடைய வார்த்தையை அடிக்கடி நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்றேன் என்றால், தேவனுடைய வார்த்தை தான் மனுஷனை தட்டி எழுப்பவும், தொடர்ந்து ஓட ஊண்டுதலை கொடுக்கும், உற்சாகத்தை கொடுக்கும். நம்ம சாப்பிட்ற சத்துவம், மருந்து, மாத்திரை, உணவு இல்லை, அவையெல்லாம் ஒரு பகுதி இருந்தாலும் மனிதனுக்கு தேவை தேவன் வார்த்தை. மனுஷன் அப்பத்தினாலும் அல்ல, தேவன் வாயினால் புறப்பட்ட வார்த்தை பிழைப்பான் என்று நம் ரட்சகராக இயேசுவே சொல்லுகிறார். பைபிளை வாசிக்கும் ரோமர் 10:17 பவுல் இப்படியாக வார்த்தையை சொல்லுகிறார். Faith comes by hearing the word of Christ. கிறிஸ்துவ வார்த்தை கேட்கணும். விசுவாசம் எப்படி வருகிறால்? கேட்பதனால், கேள்வினால். அந்த கிரேக்க பதத்தை வாசிக்கும் போது பைபிள் இப்படியாக மொழியெடுக்கப்படுகிறது. தேவனை தொடர்ந்து நீங்கள் கேட்டுக்கொண்டே இருந்தால், if you keep on hearing and hearing, அதான் பொருள் அவங்க மொழிபடுத்த போது கொடுக்கிற வார்த்தை. If you keep on hearing and hearing the word of God, you will have a faith. நீ தொடர்ந்து வார்த்தை கேட்டால் விசுவாசம் அடைய முடியும். Faith only comes by hearing the word of God. நிறைய பேர் விசுவாசத்துல ஒரே ஊசலாடி கொண்டிருக்கிறது, நம்பிக்கை அற்றுப்போய் கொண்டிருக்கிறது. ஆகையால் உங்களை உற்சாகப்படுத்த, உங்களை பலப்படுத்த, தொடர்ந்து நீ கர்த்தருக்காக தொடர்ந்து ஓட, இந்த உபத்திரம் நிறைந்த இந்த நாட்கள்ல பல சிரம கஷ்டங்கள் சூழ்ந்திருக்கிற இந்த காலத்துல ஒரு நம்பிக்கையின் வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் என் மூலியமா எங்களோடு கூட பேசுவார் என்று எந்த ஒரு சந்தேகம் மையம் இல்லாமல் எங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வார்த்தை என்ன என்றால், நீங்கள் the book of Judges, நியாயாதிபதி 15ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அதில் 15, 16, 17, 18, 19 வசனத்தை தான் உங்களுக்கு கூட வாசிக்கிறேன், கேளுங்கள். பைபிள் சொல்லுங்க. அப்படியே சொல்லிட்டு தீர்ந்த பின்பு தன் கையில் இருந்த தாடி எலும்பை எரிந்து விட்டு அவனிடத்து ராமா என்று பேரிட்டான். பைபிள் சொல்லுங்க 18ஆம் வசனம், அவன் மிகவும் தாகம் அடைந்த சாம்சன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரே, உமது அடியான் கையிலே இத பெரிய ரட்சிப்பை கட்டளிக்கிறேன். இப்போது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதம் இல்லாதவர்கள் கையில விழ வேண்டுமா என்றான். இப்ப ஆண்டவர் சாம்சன் கையில பெரிய ரட்சிப்பை கொடுக்கிறார். பெரிய ஒரு வெற்றி சாம்சன் வாழ்விலை கட்டிக்கிறது. பெரிய ஒரு வெற்றி, பெரிய ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம், ஒரு கிரேட் சக்சஸ், ஒரு அச்சீவ்மெண்ட். சாதாரண தாடை கலரின் தாடை எலும்பை எடுத்து 1000 பேர்களை அவன் வீழ்த்தடிக்கிறான். 1000 பேரை கொன்று போடுகிறான். ஒத்த மனுஷன் 1000 பேரை ஒரு ஆண்டு கூட இருந்தா என்ன 1000 பேருங்க. இது நிஜமா நடந்தது. இது சரித்திர வரலாற்று. இது சினிமால நிஜம். பரிசுத்த மனுஷன் கூட இருக்கும் போது 1000 பேரை சாம்சன் அழித்து கொன்று போட்டான். அவ பாருங்க, தேவன பிள்ளைகளை, அவ்வளவு பெரிய ஜெயம், அவ்வளவு பெரிய சாதனை, அவ்வளவு பெரிய வெற்றி, கிரேட் அச்சீவ்மெண்ட், கிரேட் சக்சஸ். ஒத்த மனுஷர் ராணுவ புயல் பலன் இல்லாமல், யாரோட உதவி இல்லாமல், யாரோடைய ஒத்தாசை இல்லாமல், தேவனுடைய முழுக்க முழுக்க கர்த்தருடைய பலத்தினால் பரிசுத்தவான்கள் இறங்கி வந்து இவன் என்ன செய்கிறான்? 1000 பேரை கொன்று போட்டு மகாபடி ரட்சிப்பை கர்த்தரின் கையிலே கட்டளிட்டான்னு சொல்லுகிறான். அப்ப யோசிச்சு பாருங்க, 1000 பேரை கர்த்தர் அவன் கையிலே கட்டளிட்டோன்னு எவ்வளவு பெரிய ஆனந்தம், எவ்வளவு பெரிய சந்தோஷம், எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி இந்த சாம்சனுக்கு இருக்கும். ஆனா அடுத்த வசனம் சொல்லுகிறது, இந்த சாம்சன் இப்போது அழுகிறார். ஆண்டவரே, நான் விருத்த சேதம் படாத இவன் கையிலே விழுந்து சாக வேண்டுமா? நான் தாகத்தோடு இருக்கிறேன். I'm thirsty Lord. ஆண்டவரே, நான் தாகத்தோடு இருக்கிறேன். நான் சாக போகிறேனே, இந்த விருத்த சேதம் படாத கையிடம் விழப்பேனா? நான் என்ன சொல்ல வேணாம், தேவன பிள்ளைகளே, நமக்கு ஒரு சக்சஸின் காலம் ஒரு காலத்துல இருந்தது. 1000 பேரை கொன்று போட்டு அழித்தது காலம் நம் வாழ்க்கையில இருந்ததுதான். ஊழியத்திலே அச்சீவ்மெண்ட், ஆத்துமாக்கள் திரளான ஓடி வந்த காலங்கள் உண்டுதான். எங்க போனாலும் அற்புதம், எதை பேசினாலும் அற்புதம், எதை செய்தாலும் அற்புதம், எதை தொட்டாலே அற்புதம் காலம் நமக்கு இருந்ததுதான். ஜனங்கள் நம்ம வார்த்தை கேட்க ஓடி வந்தார்கள் ஆசையாக.
பிரசங்கத்தை கேட்க ஓடி வந்தார்கள், நம்மளை நேசித்தார்கள். எங்க போனாலும் சக்சஸ் 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 சக்சஸ். ஓ கிரேட் சக்சஸ். வாட் அ ஜாய், வாட் அ காம்ப்ளிமெண்ட், வாட் அ ஜாய், வாட் அ சக்சஸ். இவ்வளவு பெரிய ஆனந்தம், இவ்வளவு பெரிய சந்தோஷம், இவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. உயர்ந்து பறந்து கொண்டு இருந்தோம். வெற்றி வெற்றி. யாரும் இல்லாமல் கர்த்தரே நம் சார்ந்திருந்து வெள்ளனாக இருக்கிறபடினால், அவரே நம் கூட இருக்கிறபடினால் 1000 பேர் வந்தாலும், எத்தனை பலஸ்தீ வந்தாலும், எத்தனை பேர் வந்தாலும் நான் அடித்து நிர்மூலமாக்க முடியும் என்று சொல்லி அந்த வேகம், அந்த உற்சாகம், அந்த ஜபத்தின் வல்லமை, அந்த அபிஷேகத்தினால் எத்தனை பேர் விழுத்தடித்து தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருந்தோம். ஆனால் இப்போ ஒரு காலகட்டம் வருகிறது. ஆண்டவரே, இவ்வளோ காரியங்களை செய்தேன்னு, இவ்வளோ வெற்றிகரமாக என் கையில ரட்சிப்பை கொடுத்தீரே, இவ்வளோ சாதனையை படைக்க வைத்தீரே, எவ்வளோ நன்மையை, எவ்வளோ பேர் என் மூலியமாய் நீ ஆசீர்வதிக்கப்பட்டார்களே, இவ்வளோ காரியங்கள் என் வாழ்க்கையில நீ கொண்டு செய்தீரே. ஆனா இப்ப நான் தாகத்தோடு இருக்கிற ஆண்டவரே, இதெல்லாம் பர்பஸ். பலஸ்தீனை அழிப்பதற்காக நீ தெரிந்து கொண்டேன், பலஸ்தீனை சாகடிப்பதற்காக அவர்களை பனிஷ்டம், அதுக்காக ஜனங்களை பலஸ்தீனை விடுவிப்பதற்காக நீ அபிஷேகம் பண்ணீர் என்னை தெரிந்து கொண்டு இப்ப அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறேன். ஐ எம் சக்சஸ். ஜெயத்தை கொடுத்துட்டேன், ஜெயம் வந்துருச்சு. பட் இன் மை பர்சன் இப்ப நான் தாகமா இருக்கிறேன், நான் சாக நிலையில இருக்கிறேன். லார்ட், இப்ப இந்த விருத்து செய்யப்படாத இவன் கையில நான் விழுந்து சாகணுமா? இப்ப என்னை பார்த்து நகைக்கிறவன் அவன் கையில விழுந்து சாகணுமா? நான் எப்ப விழுவேன காத்து இருக்கிறானே அவன் கையில விழுந்து சாகணுமா? அவமானப்படணுமா? இவனா உயர்ந்திருக்கான ஒரு நாள் கட்டாயம் விழுவான், அப்படி சொன்னவன் முன்னாடி நான் விழுணுமா? அவனுக்கு நான் கண்ணீரை சிந்தணுமா? மறக்கிறானுங்க ஒரு நாள் பாரு அப்படின்னு காத்திருக்கிறவர்கள், தீங்கைக்காக காத்திருக்கிறவர்கள், என் அழகிய நாட்களுக்காய் காத்திருக்கிறவர்கள், என் வேதனை நாட்களுக்காய் காத்திருக்கிறவர்கள், நான் எப்ப தாரை கீழே விழுவன் என்று காத்து கொண்டு இருக்கிற மனுஷன் முன்பதாக விருத்து செய்யப்படாதவர்கள், அப்படி என்றால் அசுத்தவர்கள், கிருமசாலிகள், துன்மார்க்க துஷ்ட ஆவி உடையவர்கள், ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை, நான் எப்ப விழ வேண்டும், நான் எப்ப பணிந்து விழுவேன், எப்ப நான் அவமானம் சந்திப்பேன், தீங்க நினைக்கிறவர்கள், விருத்து செய்யப்படாதவர்கள், ஆண்டவரை உமக்காக வாழ்க அர்ப்பணம் செய்யாது தத்தம் செய்யாமல், ஆண்டவரை ஏனோத்தனமை உலகத்தானை போல வாழ்ந்து இருக்கிறவர்கள், இவர்கள் என்னை காத்திருக்கிறார். எப்ப சாக போறேன், இப்ப இவங்க முன்னாடி அவமானப்படணுமா, அவன் கையில சாகணுமா என்று இவன் கதறும் போது பைபிள் சொல்லுகிறது 19ஆம் வசனம், அப்பொழுது தேவன் லேகி உள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார், அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்தும் போது பைபிள் சொல்லுகிறது, அவன் குடித்தும் போது அவன் உயிர் திரும்பும் வந்து அவன் பிழைத்தான். ஆனபடிதான் அதுக்கு ஏனாக்குடி என்று பெயரிட்டான். தேவனுடைய பிள்ளையே, நீங்க நினைக்கிறீங்க ஆண்டு விட்டுருவார் என்று, உங்களை உங்க சத்துரு கையில் ஆண்டு விட்டுருவாரு, வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்களே இப்ப விழுவீங்க, நீங்க அழுகுவீங்க, மன்னிப்பு கேட்பீங்க, நீங்க கீவ் அப் பண்ணிடுவீங்க, குளித்துட்டு ஓடிடுவீங்க, இனிமேல வர்ஷிப் செய்ய மாட்டீங்க, இனிமேல் கீப வாசிக்க மாட்டீங்க, இனிமேல நீங்க பாட்டு எழுத மாட்டீங்க, இனிமேல் திருப்பி நீங்க இசை வாசிக்க மாட்டீங்க, இனிமேல் சபைக்கு போக மாட்டீங்க, இனிமேல் தேவக்குத்த தரிசனத்தை நீங்க பேச மாட்டீங்க, பகிர்ந்து கொள்ள மாட்டீங்க, விசுவாச வார்த்தையை பேச மாட்டீங்க, ஆண்டுக்கு சொப்பனம் தரிசனம் மூலியமா நீங்க நடக்க மாட்டீங்க. இனி யூ வில் கிவ் அப் ரைட்டிங் த சாங், சிங்கிங் வர்ஷிப், டூயிங் வர்ஷிப், இதெல்லாம் யூ வில் ஸ்டாப் தி மினிஸ்ட்ரி, நீங்க ஸ்டாப் எவ்ரிதிங், எல்லாத்தையும் விட்டு கொடுத்து ஓடிடுவீங்க. அப்படி பிசாசு நினைக்கிறானா? ஆண்டவர் சொல்றாரு, உன் கூக்குரலை கேட்கிற, பயப்படாத, எனக்கு தெரியும் நீ வறண்டு போயிருக்கிறப்ப ஒரு நாள் சக்சஸ், இப்ப சக்சஸ் இல்லாம எதுலுமே உயரம் இல்லாம you try, you have tried, by seeing failure, now you have giving up. அன்றே முடிஞ்சு நான் சாக போறேன் சொல்லியா, விருத்து செய்யப்படாத கையில கொடுக்க மாட்டேன், சத்துரு கையில ஒப்பு கொடுக்க மாட்டேன், பிசாசு கையில ஒப்பு கொடுக்க மாட்டேன். எனக்கு பிடித்தமான யோபு ஆதிகள் 31 அழகாய் சொல்லுகிறாரு பாருங்க, யோபு உன் தகப்பன் இருக்கான லாபானு என்னை அழிக்க நினைச்சான், ஆண்டு ஒப்பு கொடுக்கல, 10 முறை மாத்தி நான் சம்பளத்தை, ஆனா ஆண்டவன் கையில ஒப்பு கொடுக்கல, ஆண்டு விடல, விட மாட்டாரு. அனந்தம சேவர் உங்களுக்காய் கத்த, அப்புறம் தேவன் லேகி உள்ள பள்ளத்தை பிளக்க போய் அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய ஊழியனாய் சொல்லுகிறேன், you may try once upon a time see success, now you don't see that anymore. Once you see your revival in the church, now you don't see me anymore. Once a flow வந்துகிட்டே இருக்கும், பிரசங்கம் பண்ண இப்போ வராம இருக்கலாம், worship பண்ண flow காலத்தை வந்துட்டே இருக்கலாம், ஏன்னா இப்போ வராம இருக்கலாம்.
ஒரு காலத்தை பாட்டு எழுதிக்கிட்டே இருப்பீங்க, இப்போ பாட்டு கூட வராமல் இருக்கலாம், இப்போ ஃப்ளோ இல்லாமல் இருக்கலாம், எல்லாம் ட்ரையாக இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இட்ஸ் அ டைம், நான் உனக்காக பிளக்க பண்ண போகிறேன். லேகியோல ஆண்டவர் என்ன செய்ய, பள்ளத்தை பிளக்க பண்ணி தண்ணீரை பாய செய்ய போகிறார். I believe this is the season. I believe this is the time. I believe this is the moment. ஆண்டு இந்த காலத்தை ஆண்டு பிளக்க செய்ய போகிறார். லேகின் பள்ளத்தை கத்திருக்கிற தண்ணீர் புறப்பட்டு வரப்போகிறது. அபிஷேக தண்ணீர் புறப்பட்டு வரப்போகிறது. ஜீவன தண்ணீர் புறப்பட்டு வரப்போகிறது. ஒரு தேவ வல்லமை குறுமைய தண்ணீர் புறப்பட்டு வரப்போகிறது. உங்களை உயிர்ப்பிக்கிற தண்ணீர் பெறப்பட்ட நீ தண்ணீரை குடிக்கும் முன்னே தாகம் அடைய மாட்டாய். ஜீவ தண்ணீரை கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிறார். தொடர்ந்து நீ ஓட கர்த்தர் கிருபை பாராட்ட போகிறார். சோர்ந்து போக தொடர்ந்து ஓட நீ போக அப்படியான பொருளை மேலான இன்னும் அதிகமாக இருக்கிறது. தொடர்ந்து ஓடு, நீ போக அப்படியான மிக தூரமாக இருக்கிறது. ஆனால் கர்த்தர் உனக்கு தண்ணீரை கொடுப்பார், தேவனுக்கு ஆகாரத்தை கொடுப்பார். நான் சொல்லுகிறேன், இந்த இயேசுவின் நாமத்தில் 8வது மாதத்துல நீங்கள் வெறுத்து போய் சோர்ந்து போயிருக்கலாம். உனக்காய் கர்த்தர் லேகில் பள்ளத்தை செம்சகாக பிளந்தது போல தேவன் உங்களுக்காக பிளந்து தேவ தண்ணீரை பாய்ந்து வர செய்ய போகிறார். அந்த தண்ணீரை நீங்கள் திரும்பியும் குடிங்கள். திருப்பம் அபிஷேக தண்ணீரை குடிங்கள். திரும்ப தேவன பிரசனத்தில் வல்லமை தண்ணீரை குடிங்கள். பைபிள் சொல்லுகிறது, அவர் அதை குடித்து அவன் உயிர் திரும்பவும் வந்தது. The anointing is going to revive. Your power is going to revive. Your strength is going to revive. Your grace is going to revive. Your church is going to revive. Your family is going to revive. The glory, the anointing is going to revive. நீ இழந்த அபிஷேகம், இழந்த ஜெப வல்லமை, இழந்த கிருபை, இழந்த தேவ பிரசனம், இழந்த இசையானம், இழந்த பாடு எழுதுக அபிஷேகம், இழந்த ஆராதனை அபிஷேகம், இழந்த பிரசனத்தின் அபிஷேகம், மறுபடியும் ஜீவ தண்ணீர் ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொரு வாழைகளை பாய்ந்து வரப்போகிறது. இந்த வார்த்தையை நம்பினா ஆமேன் 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 ஆமேன்னு சொல்லுங்க. இது கட்டாயமாய் நிறைவேறும். இந்த வார்த்தையை நம்புங்க. இது நான் பேசவில்லை, கர்த்தரினோடு கூட பேச சொன்னபடி நான் சொல்லுகிறேன். ஒவ்வொரு வீட்டில் ஜீவத்தண்ணி புறப்பட்டு வரப்போகிறது. ஒவ்வொரு சபையில ஜீவத்தண்ணி புறப்பட்டு வரப்போகிறது. இக்காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஒரு கிணறு பெரிய பிளத்தை ஆண்டவர் பிளந்து பைபிள் சொல்லி கர்த்தர் லேகின் ஆண்டவர் பிளந்து செய்தார். கர்த்தர் பிளந்து தண்ணீரை தரப்போகிற ஜனங்கள் தாகமாக கண்மலையை கர்த்தர் திறந்தார். அந்த கண்மலையை கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஆண்டவராக தேவன் ஜீவத்தண்ணி புறப்பட்டு செய்து எந்த இடத்தில் நீங்கள் மரித்து போயிருக்கிறாயோ, ஆவிக்குரிய நிழலை எந்த இடத்தில் நீங்கள் சத்து போயிருக்கிறீங்களோ, ஆண்டவர் இந்த நாட்களை உங்களை உயிரடைய செய்ய போகிறார். நீங்கள் துரியம் எழும்ப போறீங்க, துரியம் பிரகாசிக்க போறீங்க. உங்கள் ரட்சியின் காலம், நீங்கள் மறுபடியும் ரட்சிப்பை பார்த்த காலம், மறுபடியும் அதிசயம் பார்த்த காலம் வருகிறது. நீங்கள் உயர்வை பார்த்த காலம் வருகிறது. நீங்கள் மேன்மைப்பட்ட காலம் வருகிறது. பொருட்களின் காலம் வருகிறது. கிருபையின் காலம் வருகிறது. அதிசயத்தின் காலம் வருகிறது. You getting back. மறுபடியும் கர்த்தர் உங்களை உயிர்ப்பித்து தேவன் உங்களை நடத்த போகிறார். ஆமென். I believe deep down of my soul, என் உள்ளத்தின் ஆழத்தில் நான் நம்புற பரிசுத்த ஆவியானவர் நம் சபைகளை எழுப்ப போகிறார். காலத்துல ஊழியம் செய்த சோர்ந்து போயிருக்கிற உங்களை நம்பல, என்னைய ஆண்டவர் வார்த்தை தான் உயிர்ப்பிக்கிறது. உங்களை கர்த்தர் உயிர்ப்பிப்பார். Don't care what people say. Don't care how many people left us, going after us, going against us. நமக்கு விரோதமாக எத்தனை எழும்பினால் விட்டு போனாலும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறார். சாம்சன் அபிஷேகப்பட்டவன், நீ ஜோமன் ஆண்டு இறங்கி வந்துடுவார். நீ கண்ணீர் விட்ட ஆண்டு மனசு தாங்காது. நீங்க அழுந்தீங்கன்னா ஆண்டு இதயம் தாங்காது, அவர் நெஞ்சு தாங்காது. நீ கண்ணீரோட ஜோமனார் அழுகிக்கு என் பள்ளத்தாக்கின் பேரை வைக்கிறார். ஏன்னா அவ்வளோ அழுகை சேம்ஸ் அழுகிறான். நான் சாகனமா விருத்து செய்யப்படாத கையில் ஆண்டவர் விட்டுறாதீங்க. இயேசு நான் கொண்டு சொல்றேன், ஒரு கண்ணீர் வீண் போகாது. நீங்க கொஞ்சம் அழுந்தீங்கன்னா, அழுந்து ஜோம் பண்ணிட்டீங்கன்னா, வேதனைப்பட்டீங்கன்னா, அப்போ நெஞ்சு தாங்காது, அப்போ இருக தாங்காது. அந்த ஆண்டவர்களுக்காக அதிசயங்களை செய்வார் தேவனுடைய பிள்ளைகளை. ஐ பிலீவ் ஆண்டவர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை அற்புதம் செய்வார். டோன்ட் வரி. ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க. உங்க கண்ணீர் வேதனை, ஊழியத்தின் பாதத்தில் வருகிற கண்ணீர்கள் வேதனைகள், குடும்பத்தை நடத்தும் போது வருகிற அவமானங்கள் கண்ணீர்கள் வேதனைகள் எனக்கு தெரியும், பெரியது, கஷ்டம், கடினமானது. ஆனால் டோன்ட் வரி, பரிசுத்தர் உங்களை நடத்துவார். நிச்சயமாய் இக்காலத்தில் நீங்கள் திரும்பியும் எழும்ப பரிசுத்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டுவார்.
நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர் நம்மோடு கூட பேச இருக்கிறபடி நான் இந்த வார்த்தை கூட உங்களுக்கு நான் ஜெபிக்க போகிறேன். அவன் திரும்பியும் அது நியாயாதிபதி 15:19 அவன் குடித்தும் போது அவன் உயிர் திரும்பி வந்தது. அவன் பிழைத்தான். நீங்கள் பிழைப்பீர்கள். நீங்க சாகிறதுக்காகவே கத்த தரிசனத்தை கொடுக்கல. உங்களை அழிக்கிறதுக்காகவே கத்த அபிஷேகத்தை கொடுக்கல. உங்க சத்துரு கையில விழுவதுக்காகவே கத்த உங்களை தேர்ந்தெடுக்கல. பிசாசு கையில நீங்க விழுணும் நீ காத்திருக்கிற மனுஷன் கையில, உங்க அழிக்கணும்னு நினைக்கிறவன் கையில இப்ப கொடுக்க கத்த உங்களை அபிஷேகம் பண்ணல. Your anointing is value great more than you are thinking. நீங்க நினைக்கிற விட உங்க அபிஷேகம் ஒரு மதிப்பு அதிகங்க. அது கொடுத்தவர் கத்தர். அது உங்களுக்கு நம்பி கொடுத்தவர் கத்தர். அவர் உங்களுக்கு காக்கவும் தெரியும், உங்க வாழ வைக்கவும் தெரியும். ஆமென். அதனால நம்மளுக்காக ஜெபிக்க நான் விரும்புகிறேன். தெரியும் இந்த மாதிரி தேவன் வார்த்தையை பேசும் போது நிறைய ஷேர்ஸ் நிறைய லைக்ஸ் போகாதுதான். பல கருத்துங்கள் தேச காரியங்களை பேசினா லைக் ஷேர்ஸ் போகும் தான். உள்ளத்தில் பரிசுத்தாவே ஏவன பண்ண சொல்றேன். The days of your victory is coming back. The days of your glory is coming back. According to Genesis chapter 15, 17, 18 and 19. அவன் திரும்பியும் குடித்தான். அவன் தண்ணீரை குடித்தான். அவன் உயிர் திரும்பம் வந்தது. Today God is opening. ஆண்ட ஜீவத்தை நீ புறப்பட்டு வர செய்கிறார். நீங்க திரும்பியும் பலன் அடைவீங்க. திரும்பி கிருபை அபிஷேகம் திரும்பி நம்ம மேல வரோம். நாம் சாதிப்போம். இந்த தேசத்துல இந்த மண்ணில் பிறந்த நம்ம நிச்சயமாய் இந்த தேசம் கர்த்தருக்காக நம்ம சுதந்திரிப்போம். இந்த தேசத்தை ஆண்டுக்காக பிடிப்போம். இந்த தேச கர்த்தருடைய நாமத்துல நாம் உயர்த்துவோம். நாம் பல இடங்களில் இருந்தாலும், பல இடங்களை கர்த்தருக்காக பணியாற்றி வந்தாலும், ஒவ்வொரு இடங்களை நாம் ஒரு அதிர்கரி உண்டாக்கி இந்த தேசத்துல இயேசுவின் நாமத்தை உயர்த்த தான் போகிறோம். No matter where we are ministering, but I believe in every place, எல்லா இடத்துலையும் ஆண்டவர் நமக்கு ஒரு தண்ணீரை உண்டாக்கி நாம் அதை குடித்து திரும்ப விளக்க செய்து வாழ செய்து கர்த்தருக்காக அதன் பெரிய காரியங்கள் செய்ய கர்த்தர் கிருபை கொடுக்க போகிறார். ஏன் சாம்சன் இருதலை 1000 பேர் இல்ல, இருதலை அவன் வாழ்ந்தது அதிகமாய் அவன் கொண்டு போட்டான். We are waiting for the great glory. பரிதான மேன்மை, பரிதான அதிசயம் நம்ம கை காத்துக் கொண்டது. இன்னும் பெரிய சாதனை நாம் படிக்க வேண்டியது இருக்கிறது. அதற்காக தான் கர்த்தர் நம்ம இன்னும் உயிரோடு கூட வச்சிருக்கிறார். அதுக்கு ஏற்ற அபிஷேகத்தை தான் தேவனுக்கு ஊற்ற போகிறார். நம் ஜோமனோமா இங்க இருந்தாலும் என்னோடு கூட சேர்ந்து ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட் வாயிலத்தின் அந்நிய சொல்லி வர முள்ள பேசுங்க. இல்லாட்ட பரிசுத்தாவிய அந்த ஜீவத்தில் எனக்கு தாங்க, என் மேல ஊற்றுங்க. ஐ நீட் த வாட்டர் லார்ட். ஜீவத்தை தாங்க. பிளந்தார், தண்ணீரை கொடுத்தார், அவன் குடித்தான், அவன் பிழைத்தான். நீங்க திரும்ப பிழைப்பீங்க. நீங்க சாக மாட்டீங்க. உங்க ஊழியம் சாகாது, உங்க அபிஷேகம் சாகாது, உங்க வரங்கள் சாகாது, உங்க கிருபை சாகல. திரும்பியும் கர்த்தர் உயிர்ப்பிக்க போகிறார். திரும்பியும் உயிர்ப்பிக்க போகிறார். You are tired, God is reviving you. God is revive you. God is going to revive you. God is going to revive you. Makadara bashandala, rimakadura bashandala, diakadura makadaraba, ledunama shandala barya. பரிசுத்த செல்ல பிதாவே, இதுவரை ஒரு காலத்து ஜெயத்தை பார்த்து இக்காலத்து ஒரு ஜெயமை பார்க்க முடியவில்லை என்று சோர்ந்து போயிருக்கிற நல் உள்ளங்கள், என் அன்பு செல்லங்கள், உம்முடைய அன்பு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். என் சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். சுவாமி, பரிசுத்த தெய்வமே, பரலோக செல்ல பிதாவே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மறுபடியும் கர்த்தர் உயிர்ப்பிக்க தேவன் வல்லமை அனுப்புவீராக. ஒவ்வொரு பிள்ளைகள் மறுபடியும் வாழத்தக்க ஒரு ஜீவ தண்ணீர் புறப்பட்டு வருவதாக, ஒரு தண்ணீர் புறப்பட்டு வருவதாக. கர்த்தர் பிளந்த தண்ணீரை கொடுத்தீர் அல்லவா, அவர்கள் குடித்து பிழைத்தான். அதே போன்ற பிள்ளைகள் மறுபடியும் எழும்பட்டும், மறுபடியும் பிரகாசிக்கட்டும். நாங்கள் மறுபடியும் அந்த தேசத்தை எழும்பி உமக்காக அதன் பெரிய காரியங்கள் செய்ய கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டுவீராக, அதிசயங்களை செய்வீராக. யார் வருகிறார்கள், யார் வரலையோ, யார் கூட இருக்கா, யார் கூட இல்லையோ, நீர் கூட இருந்தால் போதும். ஆண்டவரே, அபிஷேகம் எங்க மேல இருந்தாலே போதும். உம்முடைய வல்லமை எங்க மேல இருந்தாலே போதும். உம்முடைய அக்கினி அபிஷேகம் எங்க மேல இருந்தாலே போதும். ஆண்டவரே, உங்க பிரசனம் கூட இருந்தாலே போதும். உங்க சமூகம் எங்களை நடத்தினாலே போதும். ஆண்டவரே, இந்த உலகத்தில் நாங்கள் ஜெயிக்க முடியும், வெற்றி அடைய முடியும், 1000 பலிகளை கொன்று போட முடியும். இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, வாழ்க்கையிலே ஆண்டவரே நன்மை இல்லாமல் சோர்ந்து போற அத்தனை உள்ளங்களை கர்த்தர் தட்டி எழுப்புவீராக. திரும்பி பாடல்களை எழுதட்டும்,
திரும்பவும் இசை அமைக்கட்டும், திரும்பவும் தேவ வார்த்தை எழுமி பேசட்டும், திரும்ப இயேசுவை நாம் எழுமி பிரகாசிக்கட்டும், சபையிலே ஊழியர்கள் பணியாற்றட்டும், எழும்பட்டும், ஆத்துமா ஆதாயம் பண்ணட்டும். இயேசுவுக்காக எழுமி பிரகாசிக்க கத்த அனுக்கிரகம் பெற தேவ வைத்திருக்க திட்டங்கள் ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில நிறைவேறட்டும். எதற்காக முன் குறித்தீரோ, எதற்காக அபிஷேகம் பண்ணீரோ, எதற்காக அழைத்தீரோ, அந்த அழைப்பு ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில நிறைவேற்றுவீராகப்பா. ஒவ்வொரு பிள்ளைக்கு தேவ தந்த அபிஷேகத்தின்படி அவர்கள் செயல்படட்டும். தேவனை வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளும் இறங்கி வருவதாக. ராக்கா தூராமா சண்டலமாரியாலமா. Father, release the anointing. Release anointing. அபிஷேகத்தை ஊற்றுங்க, உங்க வல்லமையை ஊற்றுங்க. பிள்ளைகள் வாழ்க்கையை மாறுதல் உண்டாகட்டும். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஒரு உற்சாகம், ஒரு ஊண்டுதல், ஒரு ஊக்கம் உண்டாகட்டும். எழும்பட்டும் இயேசுவின் நாமத்தினால். தேவ அபிஷேகத்தை தாகமாக இருக்கிறவர்கள் நிரப்பி கர்த்தர் பயன்படுத்தி பிறகு செய்யுங்க. எல்லா துதி கன மகி உமக்கென செலுத்துங்க. இயேசுவின் நாமத்தை கொண்டு ஜெபிக்கிறேன். நீங்க ஜெபிக்கிறதுக்காக நன்றி என் பரம செல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். God bless you all. அன்று 1000 உங்களை ஆசீர்வதிப்பார்கள். எழும்பி பிரகாசிங்க, இதுவே உங்களுடைய காலம். ஆமென். See, God is with you. அவர் பிளப்பார், தண்ணீரை அனுப்புவார், குடிங்கள், நீங்கள் பிழைப்பீர்கள், நீங்கள் சாக மாட்டீங்க. You're not going to die. You're not going to die in uncircumcised hand. விருத்த செய்யப்படாத கையில நீங்கள் சாகப்பதில்லை. ஹாஸ்பிட்டல் கையில, மருந்து கையில, ஏதோ நோய் கையில ஆண்டவர் விடமாட்டாரு, சத்துரு கையில விடமாட்டாரு. நீங்க ஜெயிப்பீர்கள். நீங்க கர்த்தர் கரத்துல இன்னும் இருக்கிறீங்க. அவர் தொடர்ந்து உங்க மனைவார் அந்த பாத்திரத்திலையும் உருவாக்குவாரு, திரும்ப புதுதாய் மாற்றுவாரு, அழகுபடுத்துவாரு, அருமையாக செய்வாரு, உங்களை பயன்படுத்துவாரு. ஆமென். டிபெண்ட்ஸ் ஆன் how much you hunger. அதான் இப்போதும் ஒன்று சொல்லுவேன், ஜனங்களுக்கு ஆண்டு மன்னாவை பொழிய செய்தாரு. ஆளுக்கு 2, ஆளுக்கு 4 ஆண்டு சொல்ல, உனக்கு எவ்வளவு பசியோ நீ அவ்வளவு எடுத்துக்கும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் என்ன அர்த்தம்? எவ்வளவு பசியோ நீ அவ்வளவு சாப்பிடலாம், கணக்கே கிடையாது. ஆனா எடுத்துட்டு வீணாக்கூடாது, நீ அதை சாப்பிடணும். நம்ம எவ்வளவு தாகமா இருக்கிறோமோ அபிஷேகம் தாகத்துக்கு ஆண்டு கொடுப்பாரு, நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆனா பெற்ற அபிஷேகத்தை நம்ம உள்ளே புதைத்துக்க கூடாது, அதை பயன்படுத்தணும். அதை கொண்டு பெரிய காரியங்களை செய்யணும். ஆண்ட கொடுத்த தாளனை இன்னும் பெருக செய்யணும். பெரிய காரியங்கள் செய்து கொண்டே இருங்க, துதித்துக் கொண்டே இருங்க, ஜெபித்துக் கொடுங்க. கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்வார். God bless you all. I'm sorry for long message. Thank you for your time. Thank you for seeing the live. Thank you for sharing. Thank you for keep on saying amen and believe the word of God that I've shared today. Believe it will come to pass. விசுவாசிங்கள், வார்த்தை உங்க வாழ்க்கையில ஜெயத்தை உண்டாக்கும். God bless you. Love you all. Bye bye. I'm your brother and your pastor, God's servant.